கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்களையை சங்கீதம் பண்ணுகிறோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுகிறோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற அன்பின் கடவுளே, இந்த நாளினுடைய காலை வேளைக்காய் நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் நகுழுமை தொழுது கொள்ளவும் உம்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தர்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் கடவுளே, இந்த தொழுகையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உம்மையை நாங்கள் மகிமைப்படுத்த அனுப்ப வேண்டும். இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருநாம மகிமைக்காகவும் இந்த தொழுகைக்கு ஆயுதமாகவும் ஞான பாடலிலே 41வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 141. துணியே துணியே துணியாம் திரியேகா உமக்கு என்னாலும் சங்கீதம் ஏறும். முறை முறையை படிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 93வது சங்கீதத்தை முறை முறையை படிப்போம். கர்த்தர் ராஜரீகம் அடைகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவரதை கட்சியாய் கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வமுது உறுதியாது, நீர் அநாதியாக இருக்கிறேன். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலுக்கு எழும்பின, நதிகள் அலைதிறந்து எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அறைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். சேர்ந்து படிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவர்கள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளது உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது.
நம்மை சிந்திக்கும்படியாய் திருமறையில் சில வசனங்களை வாசிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். நாம் விளங்கால் படிவிட்டு நம்முடைய தவறுகளுக்காய் மனம் வருந்தி செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிற பொழுது நம்மை ஒரு கணம் நாம் மீட்டு ஆராய்ந்து பார்ப்போம். எந்த நிலையிலே நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறது? உலக வாழ்க்கையில கடவுளை மறந்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வோமா? இந்த நாட்களிலே இல்லங்களிலே அடைக்கப்பட்டிருக்கிறோமே, நம்முடைய கடமைகளை செய்ய முடியாதபடி தடை பெற்றிருக்கிறோமே, ஆலயத்திலே வந்து கடவுளை தொழுது கொள்ள முடியாதபடி தடை பெற்றிருக்கிறோமே, இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய தவறுகளாக இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோமா? ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னித்து உம்முடைய பாதையிலே என்னை வழிநடத்தும். இந்த பொல்லாத வைரஸ் தொற்று எங்கள் தேசத்திலிருந்து அழிந்து போகும்படியாய் என்னை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தவறுகளுக்காய் ஆண்டவருடைய பாதத்திலே மனமருந்துவோமா? முழுமையாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நாம் மன்னித்து நமக்கு வாழ்வு வழங்க விரும்புகிறார். முழு மனதோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தவறுகளை மனப்பூர்வமாய் அறிக்கை செய்வோம். அனைத்து ஆற்றலும் அளவில்லாத இரக்கமுள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் தவறுகளை அறிக்கை செய்த நம் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பையும் இந்த உலக வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் சீர்பருந்தி வாழும்படியான கிருபைகளையும் வழிநடத்துவதையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். கடந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மை அன்னுதினமும் கரம் பிடித்து வழிநடத்தினாரே. பயங்கர விதமான அழிவு தேசத்திலே வந்த பொழுது இல்லங்களிலே அமர்ந்திருந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபைகளை தந்தாரே. தேசத்திலே வந்த அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொண்டாரே. உள்ளத்தினாழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? இல்லங்களிலே அடைக்கப்பட்டிருக்கிற நாம் வெகு சீக்கிரமாய் நம்முடைய கடமைகளை செய்யவும், ஆண்டவரை முழுமையாய் தொழுது கொள்ளவும், ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை முழுமையாய் சமர்ப்பித்து நம்முடைய நன்றி பலிகளை எடுப்போமா? உலகம் முழுவதும் நொந்து போயிருக்கிற சூழ்நிலையில் இந்த அழிவிலிருந்து தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உள்ளத்தினாழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் சேர்ந்து சங்கீதத்தானோடு இணைந்த ஸ்தோத்திர ஜபத்தை சேர்ந்து எடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேயும். ஆமென். கர்த்தர் கற்றுத்தந்த ஜபத்தை சேர்ந்து எடுப்போம். பரமண்டல
எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அவர்கள் திருமறை பகுதியை படித்து கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24 வசனம் முதல் 29 வசனம் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24 வசனம் முதல் 29 வசனம் வரை. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பவைகளை. அனைவரும் ஜெபம் செய்வோம். அமைதியாய் கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இல்லங்களிலே குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் திகையாதீர்கள், கலங்காதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை அரவணைக்கின்ற அன்பின் கடவுளை இந்த நாளினுடைய காலை தொழுகைகளை நன்றி சொல்கிறோம். நாங்கள் இல்லங்களிலே அமர்ந்து இந்த தொழுகையிலே கலந்து கொள்கிற பொழுது ஆண்டவருடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களை முழுமையாய் தாங்கட்டும் என்று கொண்டாடுகிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாள் வரையிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தோம். இந்த உலக வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பயங்கர விதமான சூழ்நிலையில் நாங்கள் இல்லங்களிலே அமர்ந்து உம்மை தொழுது கொள்கிற பொழுது உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தல் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இந்த காணொலி வழியாய் இந்த தொழுகையிலே கலந்து கொள்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அன்பின் தகப்பனே, எங்கள் நேரத்திலும் எங்கள் உலக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, COVID-19 என்று சொல்லுகின்ற வைரஸ் மூலமாய் அநேக ஜனங்கள் கொத்தாய் அழிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இறங்குவீராக. ஆண்டவரே, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு அழிந்து போய்விட்டார்கள். அன்பின் தகப்பனே, நாங்கள் எங்களை முழுமையாக எங்களுடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர், எங்களை மன்னித்து தேசத்தில் சேவத்தை தாருங்க. ஆண்டவர், அன்பின் கடவுளே, எந்த மரணங்களிலிருந்து அழிவிலிருந்து அகில உலக ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்தவர்களாக. அன்பின் தகப்பனே, முழுமையால் நாங்கள் உண்மையே தொழுது கொள்ளவும், உம்முடைய கிருபைகளை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும், உமக்கு சார்ந்து பகரவும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. அன்பின் தகப்பனே,
அநேக ஜனங்கள் தங்களுக்கு உரியவர்களை இழந்து வேதனையோடு காணப்படுகிற பொழுது ஆண்டவரே நீர் அவர்களை அரவணைத்து தேற்றுவீராக, ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீராக. இந்த நாட்களிலும் ஆண்டவரே அகில உலகத்திலும் ஆஸ்பத்திரியிலே ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கவனிக்கின்ற டாக்டர்ஸோடு தாதியஸோடு கிருபை கூட இருக்கட்டும். அன்பின் கடவுளே சிறப்பாய் எங்கே வைரஸ் வியாதியிலிருந்து நல்ல விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய கரம் டாக்டர்ஸோடு கூட இருக்கட்டும் என்று மன்றாடுகிறோம். துப்புரவு பணியாற்றுகின்ற அன்பானவர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அன்பின் கடவுளே சிறப்பாய் தன்னுடைய கடமைகளை செய்வதோடு எந்த பொல்லாங்கும் அவர்களை தொடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே அரவணைத்து பாதுகாத்துவீராக. தேசத்தில் நல்ல பாதுகாவலை தருகிற காவல்துறையோடும் கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே அவர்கள் சிறப்பாய் தங்கள் கடமைகளை செய்கிற இந்த நாட்களிலே உம்முடைய பாதுகாவல் அன்பானவர்களோடு கூட இருக்கட்டும் என்று மன்றாடுகிறோம். அன்பின் தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பொல்லாத வைரஸ் இந்த உலகத்தை விட்டு அழிந்து போகும்படியாய் ஆண்டவர் இறங்குவீராக. எங்கள் இந்திய தேசத்திற்காய், தமிழகத்திற்காய், குமரி மாவட்டத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அன்பின் கடவுளே, அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி அன்பின் கடவுளே வெகு சீக்கிரமாய் நல்ல விடுதலையை கண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் அருள் தருவீராக. அன்பின் தகப்பனே, பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல சுகத்தை நல்ல விடுதலையை கொண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபைகளை தருவீராக. வருகிற நாட்களில் நம்மளுடைய சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான பாக்கியங்களை எங்களுக்கு தருவீராக. அன்பின் கடவுளே, இந்த நாட்களிலும் நம்மளுடைய சமூகத்திலே படைத்திருக்கிற காணிக்கைகளை எல்லாம் நீர் அங்கீகரிப்பீராக. அன்பின் கடவுளே, வருகிற நாட்களில் எங்கள் திருச்சபை மக்கள் உம்முடைய சமூகத்திலே படைக்கிற காணிக்கைகளை எல்லாம் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபைகளை தருவீராக. அன்பின் தகப்பனே, எங்கள் திருச்சபையினுடைய குடும்பங்களை முழுமையாய் கர்த்தர் இந்த நாட்களிலே அரவணைத்திருப்பீராக. அநேக குடும்பங்கள் தேவையிலே காணப்படுகிற பொழுது குடும்பங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட கிருபைகளை தருவீராக. அன்பின் கடவுளே, சோர்ந்து போகாதபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லி கலங்கி போகாதபடிக்கு கர்த்தர் நல்ல நல்ல வாசல்களை திறந்து அன்பானவர்களை போஷிப்பீராக, அனுகிரகித்திருப்பீராக. அன்பின் கடவுளே, முழுமையாய் உம்முடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்று இந்த நாட்டிலே வாழ வளர கர்த்தர் அருள் தருவீராக. வேலைகளை இழந்து காணப்படுகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் அரவணைத்திருப்பீராக. தெரியாதீர்கள், கலங்காதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நல்ல வாசலை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் என் நாட்களிலே அன்பானவர்களை அரவணைத்து நல்ல நல்ல வாசல்களை திறந்து அனுகிரகித்துள்ளபடியாய் செபிக்கிறோம். நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய திருநாம மகிமைப்பட கிருபைகளை தருவீராக. அன்பின் தகப்பனே, இந்த நாட்களிலும் உம்முடைய பொறுப்பாகத்தில் எங்கள் திருச்சபைகள் குடும்பங்கள் அனைத்தையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கபடி அங்கத்தினர்களுக்காய் சபைகளுடைய பொறுப்பாளர்களுக்காய் செபிக்கிறோம். அன்றுவரே இந்த நாட்களிலே திருச்சபையிலே செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாய் செய்ய கிருபைகளை தருவீராக. உம்முடைய திருநாம மகிமைப்பட கிருபைகளை தருவீராக. எங்களை உம்முடைய பொறுப்பாகத்திலே எங்கள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். தேசம் அமைதியை கண்டு மகிழவும் உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் இந்த நாட்களிலே உம்முடைய கிருபையினால் நிறைத்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாய் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அறிவிப்பு. தேசத்திலும் கொரோனா வைரஸ் தாக்கத்தினாலே சோர்ந்து போய் இல்லங்களிலே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் முழுமையாய் இல்லங்களிலே அமர்ந்து அரசுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்முடைய கடமைகளை செய்வோம். ஆண்டவருடைய பாதத்திலே முழுமையாய் குடும்பமாய் செல்வோம்.
வேதத்தை வாசிப்பதிலே, குடும்பமாய் அமர்ந்து ஜெபிப்பதிலே நம்முடைய நேரங்களை செலவு செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அகில உலகமெங்கும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் பிறப்பிலே நாம் நின்று ஜெபிக்க குடும்பமாய் ஆயத்தப்படுவோம். இந்த நாட்கள் நம்மை நாம் கேட்டுக்கொள்வதற்காய் ஆண்டவர் தந்திருக்கிற நாட்கள். அதை நாம் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து வாழ ஆயத்தப்படுவோம். இன்னொன்று, சில நாட்களிலே சில குடும்பங்கள் நாங்கள் காணிக்கைகளை என்ன செய்வது என்று கேட்டார்கள். உங்கள் உண்டியல்கள் காணிக்கைகளை உங்கள் அருகாமையிலே நம்முடைய திருச்சபையினுடைய கோயில்களை அவர்கள் வருகிற பொழுது நீங்கள் அவரிடத்திலே கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னால் அது வரவிலை வைத்து இறைநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாகும். நாளை முதல் உங்கள் பகுதிகளிலே அவர் வருகிற பொழுது நீங்கள் அவைகளை கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இறைநாமம் மகிமைப்படும். ஆண்டவருக்கென்று நாம் செயல்பட முடியும். எனவே ஜெபத்தோடு இந்த காரியங்களை செய்ய திருச்சபையாகிய உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வெகு சீக்கிரமாய் நம் ஆலயத்திலே கூடி இறைநாமத்தை மகிமைப்படுத்துகிற நாட்களை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே அவைகளை நமக்கு வாய்க்கப்படுவாராக. இந்த நாளிலே சில நிமிடங்கள் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நாம் வாசியை கேட்டு யோவான் நற்செய்தியில் 20வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் 20:28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இந்த வசனத்தின் அடிப்படையிலே உறுதிமொழிதல் இயேசுவே ஆண்டவர் என்ற தலைப்பிலே சில உண்மையை நாம் சிந்திக்கலாம். உறுதிமொழிகள் இயேசுவே ஆண்டவர். உறுதிமொழி என்பது உண்மையை அறிந்து அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு தெளிவாக வெளியிடுகின்ற ஒரு வலுவான அறிக்கை. இந்த அறிக்கை வாயிலாக ஒரு உண்மையை பிறருக்கு சொல்லுகிறோம். அந்த உறுதிமொழியிலே ஜனங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் உறுதிமொழி. உதாரணமாக தேச பற்றை வெளிப்படுத்துகின்ற உறுதிமொழிகளை பல சூழலிலே நாம் நேரிடுகிறோம். நெகிழி ஒழிப்பு, அதற்காக உறுதிமொழியை நாம் ஏற்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உறுதிமொழிகளை ஏற்கிறோம். இப்படி பல நிலையில நாம் உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டு அந்த உறுதிமொழியின்படி வாழ்வதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். இங்கே உயிரோடு எழுந்த இயேசுவை கண்டு சந்தித்த தோமாவுடைய உறுதிமொழி கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே ஒரு அச்சாணியாக காணப்படுகிறது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுடைய வாழ்க்கையில அது ஒரு உறுதியான நம்பிக்கை அச்சாணியாய் காணப்படுவதை பார்க்க முடிகிறது. உயிர்த்தெழுதல் பற்றி பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் ஆகியவற்றுக்கு தெளிவு தருகின்ற உறுதிமொழியாய் தோமாவுடைய
சீடர்களுக்கு அளித்த முதல் காட்சியில இந்த தோமா இல்லை. தோமா வெளியே சுற்றிக் கொண்டிருந்தார். தைரியசாலியாக வெளியே நடமாடுகிறார். அவர்களோடு இருந்தவர்களெல்லாம் தோமா அறையிலே வந்த பொழுது சொன்னார்கள், இயேசுவை நாங்கள் கண்டோம், அவர் நமக்கு சமாதானம் தந்தார், அவர் உயிர் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல பொழுது தோமா சொன்னார், நான் அவரை பார்த்தால் ஒழிய உங்களுடைய வார்த்தையை நம்ப மாட்டேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு தருகின்ற ஆன்மீக வழிகாட்டுதல் என்ன? உறுதிமொழி ஏற்று இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை அமைய நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக 25வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவரை கண்டோம் என தோமாவிடத்திலே சீடர்கள் சொன்ன செய்தி. உண்மையை உணர்ந்திட்ட உறுதிமொழி, உண்மையை உணர்ந்திட்ட உறுதிமொழி. சீடர்கள் சொன்ன செய்தி தோமாவுக்கு ஒரு அறிவிப்பாக மட்டுமின்றி உள்ளத்தை தொடுகின்ற செய்தியாக அது அமையவில்லை. சீடர்கள் சொன்ன செய்தி அவருடைய உள்ளத்திலே ஒரு தூண்டுதலாக அமையவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவை காணுகின்ற ஒரு ஆவல் அவருக்குள்ளே உருவானது. இவர்களெல்லாம் கண்டார்களே, இவர்களெல்லாம் சொல்லுகிறார்களே, நானும் பார்க்க வேண்டும், நான் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வு, ஒரு ஆவல் அவருக்குள்ளே எழுந்தது. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் யார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நானே நல்ல மேய்ப்பன், நான் தான் உங்களுக்கு வாழ்வு தரும்படியாய் வந்திருக்கிறவர் என்று தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இங்கே ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த தோமாவுக்கு ஆண்டவர் அமைதி வாழ்த்தினை தெரிவித்து அந்த தோமாவை ஏற்றுக்கொள்கிற நிலைமையை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, 8 நாளைக்கு பின்பு இயேசுவானவர் இந்த சீடர்களை சந்திக்கிறார். அந்த சீடர்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இந்த சமாதானம் என்று சொன்ன பின்பு இயேசுவானவர் சொல்லுகிறார், தோமாவே, இதோ என் கைகள், உன் விரலை இங்கே போடு, உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, உன்னுடைய ஐயத்தை தவிர்த்து நம்பிக்கையோடு வாழ ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறவர், மனிதனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிகின்றவர் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொன்னவுடனே தோமாவுடைய உள்ளம் உணர்வடைந்தது. அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை தொட்ட பொழுது ஆண்டவரை உண்மையாக புரிந்து கொள்கிறார். எனவே உறுதியான மனதுடனே இந்த தோமா சான்று சொல்கிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி தன்னை அறிக்கை செய்து இறைவனை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறார். எந்த சந்தேகமும் இன்றி, எந்த தயக்கமும் இன்றி, நீரே என்னுடைய ஆண்டவரும், நீரே என்னுடைய கடவுளும் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்வதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறார். அன்பானவர்களே, இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார் என்று
வழிநடத்தினார். இயேசு உயிர் தெழுந்தார் என்ற உண்மையை முழுமையாய் உணர்ந்த இந்த தோமா, என் ஆண்டவரே, என் தேவனே என்று தன்னை முழுமையாய் கர்த்தருடைய சமூகத்திலே சமர்ப்பித்து ஆண்டவருக்கென்று வாழ தன்னை சமர்ப்பிக்கிறார். இந்த நாட்களிலே கொரோனா வைரஸினாலே நாம் நொந்து போய் சோர்ந்து போய் எங்கள் கடமைகளை செய்ய முடியவில்லையே, உழைப்பதற்கு செல்ல முடியவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறோமே. நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில முழு மனதோடு நாம் இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை இந்த பொல்லாத வியாதி என தேசத்தை விட்டு மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமா? நிச்சயமாய் ஆண்டவர் விடுதலையை தந்து இந்த தேசத்திலே சேமத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இவ்வேளை நாம் நினைக்கலாம், இந்த நாட்களிலே எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, இந்த நாட்களிலே நாங்கள் கடமைகளை செய்ய முடியவில்லையே, எங்கள் பிள்ளைகளெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியவில்லையே, எப்படி கல்வி ஆண்டுகளிலாய் கடந்து செல்வது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கலக்கங்களை, இந்த வேதனையான உணர்வுகளை மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்வை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உயிர் தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறார். எனவே உயிர் தெழுந்த ஆண்டவருடைய ஆற்றலையும் அவரை உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த உணர்வின் அனுபவத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சான்றாவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். இரண்டாவதாக உறவினை உறுதி செய்த ஒரு உறுதிமொழி. உறவை உறுதி செய்த உறுதிமொழி. யோவான் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது லாசர் மரித்து போனார். இந்த செய்தியை அறிந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நாமெல்லாம் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்பொழுது சீடர்கள் சொல்கிறார்கள், ரபி, இப்பொழுதுதானே நாம் அங்கு சென்றோம், இப்பொழுதுதானே அங்கிருந்து நாம் திரும்பி வந்திருக்கிறோம், மீண்டும் அங்கே நாம் செல்வது சரியா என்று சொன்னார்கள். அப்பொழுது தோமா அந்த இடத்திலே சொல்லுகிறார், நாமெல்லாம் இந்த இயேசுவோடு கூட கடந்து செல்வோம், அவரோடு கூட மறிக்க வேண்டியது வந்தாலும் அந்த இடத்திலே நாம் மறிப்போம், இயேசுவோடு கூட செல்வோம் என்று சொல்லி அனைவரையும் அழைத்து ஆயத்தப்படுத்தி இயேசுவோடு கூட கொண்டு செல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவோடு கூட இணைந்திருந்து வாழ்வோம் என்று சொல்லுகின்ற உணர்வை வெளிப்படுத்தியவர் தான் இந்த தோமா. பேதுருவை குறித்து சொல்லுகிற பொழுது கூட பேதுருடைய வார்த்தை உயிரோட்டம் உள்ள வார்த்தையாய் காணப்பட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தடுமாறுவதை பார்க்க முடிகிறது. பேதுரு சொன்னார், நான் உம்மோடு மறிக்க வேண்டியது வந்தாலும் உம்மை விட்டு பின் செல்ல மாட்டேன், உம்மை விட்டு ஒரு பொழுதும் பின்மாற மாட்டேன் என்று சொன்ன பேதுரு சில மணி நேரத்திலே இந்த மனிதரை எனக்கு தெரியாது, இவரை யார் என்று நான் அறியேன் என்று சொல்லி மறந்திருக்கிறார். ஆனாலும் இயேசுவானவர் உயிர் தெழுந்த பின்பு பேதுருவிடம் நிகழ்த்திய சந்திப்பிலே, அந்த உரையாடலிலே தன்னுடைய உறவை வலுப்படுத்தி அவர் பலப்பட்டு சான்றாவதையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் தோமாவோ, அநேகர் சொல்வார்கள் இவன் அவிசுவாசி, சந்தேக பேர்வழி என்று சொல்வார்கள். ஆனால் தோமாவோ உணர்ச்சி வசப்படாமல் தெளிந்த மனதுடையவராய் இயேசுவோடு கூட உறவை வெளிப்படுத்தி வாழ்ந்தவர். எந்த இடத்திலே இயேசுவானவர் சொன்னாலும் அந்த இடத்திலே சீடர்களை அரவணைத்து கொண்டு சொல்லுகிற நிகழ்வு இந்த தோமாவிடத்திலே காணப்பட்டது. எனவேதான் உயிர் தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பொழுது தன்னுடைய உறவை வலுப்படுத்தும்படியாய், நீரே என்
நன்மைகளை தரும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சான்று பகரும்படியாய் நம்முடைய உறவை வெளிப்படுத்த ஆயத்தப்படுவோம். என்னுடைய தகப்பனாகிய இயேசுவானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை வழிநடத்துவார். அவர் எனக்கு பாதுகாவலை தருவார். அவருடைய வாழ்க்கையிலே கரம் பிடித்து வழிநடத்துவார். இந்த உறவிலே நாம் வலுவாய் காணப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும். நாமும் நன்மைகளை கண்டுகொள்ள முடியும். மூன்றாவதாக உரிமையை உரைத்திட்ட உறுதிமொழி என்று சொல்லப்படுகிறது. உரிமையை உரைத்திட்ட உறுதிமொழி. உரிமை என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீரே என் ஆண்டவர். உரிமை உறவுடன் உறுதி சொல்லுகிறார், நீரே என்னுடைய ஆண்டவர். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களையும் அந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன். நான் போகின்ற வழி உங்களுக்கு தெரியும் என்று சீடர்களிடத்திலே சொன்னார். சீடர்களெல்லாம் அமைதியாய் இருந்தபோது தோமா கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்? நீர் போகின்ற வழி எங்களுக்கு தெரியாதே, அந்த வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்று தோமா இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது இயேசுவானவர் சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே உடைய வாழ்வுக்கு நிலை வாழ்வை தருகிறவருமாய் காணப்படுகிறேன். அன்பானவர்களே, அந்த வார்த்தையை கேட்ட பொழுது தோமா தன்னை முழுமையாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே, நீரே வழியாக காணப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த வழியிலே நாங்களும் கடந்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, தோமாவிடத்திலே காணப்பட்ட அந்த உரிமை, என் ஆண்டவர், என் கடவுள், அவருக்காக என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த உரிமையை தோமா வெளிப்படுத்துவதை இங்கே பார்க்க முடிகிறது. என்று சொன்னால் நித்திய வாழ்வை, நிலையான வாழ்வை இயேசுவானவர் நமக்கு தரும்படியாய் அவர் கடந்து சொல்லுகிறார் என்பதை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த தோமாவை குறித்து சொல்லுகிற பொழுது தோமாவுடைய உறுதிமொழி தன்னுடைய வாழ்விலே உறுதிமொழியாய் மாறியது. இயேசுவானவர் சீடர்களை பலப்படுத்திய பின்பு இந்த தோமா இந்திய தேசத்திலே திருப்பணி செய்யும்படியாய் கிறிஸ்துவுக்கு பின் 52ஆம் ஆண்டிலே கேரளாவிலே கிராங்கனூர் என்று சொல்லுகின்ற இடத்திலே வருகிறார். அந்த கேரளாவிலே இறைவழியை ஆற்றி ஆண்டவரை கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றி 7 திருச்சபைகளை உருவாக்குகின்றார். அதன் பின்பு அவர் குமரி மாவட்டத்திலே வந்து திருவிதாங்கோட்டிலே ஒரு கோயிலை கட்டுகிறார். அது அரை கோயில் கட்டி முடிந்தவுடனே அவர் சென்னைக்கு புறப்பட்டு சொல்லுகிறார். இன்றும் குமரி மாவட்டத்திலே திருவிதாங்கோட்டிலே நீங்கள் கடந்து சொன்னால் அந்த ஆலயம் சான்றாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடன் தோமா இந்திய தேசத்திலே வந்து ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றி முதல் நூற்றாண்டிலே இறைவனை மகிமைப்படுத்தினார். என்று சொன்னால் என் ஆண்டவர் என்னுடையவர், நான் அவருக்கு உறவினர், நான் அவருக்கு உரிமையானவர் என்பதை வெளிப்படுத்தி தேசத்திலே ஆண்டவர் இயேசுவை பறைசாற்றுகின்ற ஒரு தோமாவாய் காணப்பட்டார். கடைசியாய் சென்னை பட்டணத்திலே சின்னமலை என்று சொல்லுகின்ற இடத்திலே சென்று இறைவழியை ஆற்றினார். பல ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவரால் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாய் சென்னையிலே மரித்து போனார். அன்பானவர்களே, இன்றைய உலக வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நம்பி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தேகம் இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையிலே
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னை வழிநடத்துவார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார். இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ்வதற்கு ஆயத்தப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் கரம் பிடித்து வழிநடத்துவார். ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்த சீடன் தோமா ஆண்டவரை கண்டு தன்னுடைய உரிமையை வெளிப்படுத்தி, நீரே என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி இந்திய தேசத்திலே வந்து நிறைய சான்றாளராய் மறித்தார் என்று சொன்னால், நாமும் இந்த நாட்டிலே அந்த இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சான்று பகிர்ந்தவர்களாய் இந்த நாட்டிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு உறுதியான சான்றை பகிர்ந்த மக்களாய் இந்த சமூகத்திலே நாம் வாழ முடியும். இந்த நாளிலே காணப்படுகிற இந்த அவல நிலைமை மறைந்து போய் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி மேன்மைகளை கண்டுகொள்ள அவர் நமக்கு கிருபைகளை தருவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதபடி, பயந்து நடுங்கி போகாதபடி, நம்மை விழுமையாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கும் நல்ல சான்றாளர்களாய் வாழ நாம் ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் அடைந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உட்பவித்து பிறந்தார். முந்தைய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருக்கிறார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வீரலோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பு, மரித்தோர் வீழ்த்தலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நின்ற வாரியம் கீர்த்தனையிலே 306வது பாடலை பார்ப்போம். கீதம் எண் 306. அன்பே பிறதான் சகோதர அன்பே பிறதான். 1, 6, 7, 8 சரணங்களையும் பார்ப்போம். 1, 6, 7, 8 சரணங்களை மட்டும் பார்ப்போம். ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்துவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்தில்
நம்முடைய உறவரை உறுதிப்படுத்தி, நீரே என் ஆண்டவர், என்னோடு கூட இருக்கு, உம்மிலே நான் வாழ்வு பெறுவேன் என்று சொல்லுகின்ற உறுதிமொழியோடு வாழ இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொண்டு போவோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்றவர்கள், நாங்கள் வாழ்வு பெறும்படியாய் சிலுவையை தெரிந்தெடுத்து மீட்பை தேடி தந்தவர்கள், இந்த நாளிலும் உயர்த்துழந்த ஆண்டவரை சிவலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நெருங்கி இருக்கிற இந்த பயங்கர விதமான அபாய நிலைமை மறைந்து போய் நாங்கள் உண்மையிலே மேன்மை காண இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபைகளை தான். உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்கிறோம். எங்களை அனுகிரகித்து ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அருளும், தூய ஆவியானவருடைய வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.